இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, எந்த செய்தியை இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம்னா, இடி வலயத்துக்குள்ளே பிரியங்கா காந்தி அவர்கள் வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை? பிரியங்கா காந்தி அவர்கள் ஏன் இந்த இடி வலயத்துக்குள்ளே வராங்க? இவங்க கணவர் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அது என்ன குற்றச்சாட்டு? இந்த இடி வலயத்துக்குள்ளே வந்தது அரசியல் நோக்கத்துக்காண்டியா இல்லை வேறு எதுவும் தனிப்பட்ட பர்பஸுக்காண்டி உள்ளே வந்திருக்காங்களா? இல்லைங்க உண்மைக்குமே இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தோரணையா, இல்லை அரசியல் பழிவாங்கல் அந்த மாதிரி பிரச்சனையை இவங்க சந்திக்கிறாங்களா? ஆக்சுவலாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் மேலே நேஷனல் ஹெலாய்டு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு அவ்வப்போது விசாரணைக்கு வருது, சம்மன் அனுப்பப்படுது. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இவங்க மேலே போடப்பட்ட அந்த புதிய வழக்கு என்ன? ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பேசலாம். இவங்க மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டோட பின்னணி, வழக்கோட தீவிரம் எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயங்க, பிரியங்கா காந்தி அவங்களோட கணவராக இருக்கக்கூடிய ராபர்ட் வதேதா அவர்கள், இவங்க ரெண்டு பேர் மேலே பேசுகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு நபரை இங்கே நம்ம அறிமுகம் பண்ண வேண்டியது இருக்குது. இவரை மையமாக வச்சு தான் அந்த வழக்கை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேரளாவை பூர்வமாக கொண்டவர் சிசி தம்பி அவர்கள். இவர் இப்போ ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வசிச்சுட்டு இருக்காரு. இவர் ஆக்சுவலாக வெளிநாட்டு வாழ் இந்திய தொழிலதிபராக இருக்கார். இவருக்கும் பிரியங்கா காந்தி அவர்களோட கணவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இடி வலயத்தில் சொல்லப்படுது. சரி, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2008 அப்போ காங்கிரஸோட ஆட்சி. 2008 ஹரியானா மாநிலத்தில் பரிதாபாத் அருகில் இருக்கக்கூடிய அமீர்பூரில் 486 ஏக்கர் நிலத்தை வாங்குறாரு. ஆக்சுவலாக பணம் செலுத்தி 486 ஏக்கர் நிலத்தை வேற ஒரு நிறுவனத்திலேருந்து இவர் வாங்குறாரு. யார்கிட்டேருந்து வாங்குறாரு? டெல்லியை சேர்ந்த HL பாவா ரியல் எஸ்டேட் நிறுவனத்திலேருந்து 486 ஏக்கர் மிகப்பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை வாங்குறாரு. இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2010 இவர் கைது செய்யப்படுறாரு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் பண்ணிட்டாரு. இந்த 486 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காருல, இதில் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் இவர் கைது செய்யப்படுறாரு. இந்த நிறுவனம் இருக்குது பார்த்தீங்கன்னா, HL ரியல் எஸ்டேட் நிறுவனம். இந்த நிறுவனத்திட்டேருந்து சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் பண்ணதுனால தான் அந்த தொழிலதிபர் சிசி தம்பி அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இதே நிறுவனத்திட்டேருந்து 2005 பிரியங்கா காந்தி அவர்களோட கணவராக இருக்கக்கூடிய ராபர்ட் வதேரா அவர்கள் ஒரு 3 மனை வாங்கியிருக்காரு. ஒரு மனையோட ஏக்கர் 40 ஏக்கர், 40 ஏக்கர் மனை உள்ள 3 நிலங்களை வாங்கியிருக்காரு. இவர் எப்போ வாங்கியிருக்காரு? 2005, 2006 இந்த காலகட்டத்தில் இந்த நிலத்தை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. 2005 இதே நிறுவனத்திலேருந்து 5 ஏக்கர் நிலத்தை பிரியங்கா காந்தி அவர்களும் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த நிறுவனத்திட்ட 2005, 2006 காலகட்டத்தில் நிலம் வாங்கியிருக்காங்க. நம்ம முன்னாடி பேசின தொழிலதிபர் 2008 நிலம் வாங்கியிருக்காரு. ஸோ டோட்டலாக இவங்க எல்லாருமே இந்த நிறுவனத்திலேருந்து நிலம் வாங்கியிருக்காங்க. இதில் பிரியங்கா காந்தி அவர்களோட கணவருக்கும் இந்த தொழிலதிபருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. 2010 இவர் கைது செய்யப்பட்டாரா? 2010 என்ன பண்ணுறாங்கன்னா, பிரியங்கா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவரோட கணவராக இருக்கக்கூடிய ராபர்ட் அவர்களும் ரெண்டு பேருமே இந்த நிலத்தை மறுபடியுமே அதே நிறுவனத்திட்ட வித்துட்டாங்க. ஸோ யார்கிட்ட நிலம் வாங்குறாங்களோ அவங்கள்ட்டே 2010 அந்த நிலத்தை வித்துடுறாங்க. இன்னொரு பக்கம் 2010 என்ன நடக்குதுன்னா, இந்த நிறுவனத்திலிருந்து நிலம் வாங்கின ஒரு தொழிலதிபர் கைது செய்யப்படுறாங்க. ஸோ இந்த வழக்கு விசாரணையானது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 22 அல்லது 23 டிசம்பர் மாதத்தில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. அந்த குற்றப்பத்திரிகையில் தான் ஈடியோட விசாரணை வளையத்தில் பிரியங்கா காந்தி அவர்களும் ராபர்ட் வதேரா அவர்களும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. எதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நிறுவனம் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கு. சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்ட நபர் 2010 கைது செய்யப்படுறாங்க. இதே நிறுவனத்திட்டேருந்து வேற 2 பேரும் நிலம் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களும் இந்த விசாரணை வளையத்தில் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும்னு சொல்லி ஈடி இவங்களும் இந்த வழக்கில் சேர்க்குது. ஆக்சுவலாக அந்த குற்றப்பத்திரிகையில் எந்த ஒரு இடத்துலையுமே இவங்க குற்றம் பண்ணிட்டாங்க, இவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லலை. ஆக்சுவலாக சந்தேகத்தின் அடிப்படையில் இவங்க 2 பேர் பேருமே அந்த குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கானது இப்போ வரைக்கும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு இருக்கு. இந்த வழக்கு அடுத்ததாக எப்போ விசாரணைக்கு வரப்போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜனவரி 29, 2024 அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரப்போகுது. பிரியங்கா காந்தி அவரோட கணவர் மேலே ஆக்சுவலாக ஆல்ரெடி நிறைய இடி கேஸ் பெண்டிங் இருக்குது. ஹரியானா மாநிலத்தில் நிலம் கையகப்படுத்தினதா ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. ஐரோப்பா நாடாக இருக்கக்கூடிய லண்டன்லையும் சட்டவிரோதமாக நிலம் வாங்கிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அவர் மேலே இருக்குது. ப்ளஸ் இந்த குற்றச்சாட்டும் சேர்த்து அவர் மேலே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இவங்க மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த குற்றப்பத்திரிகையோட நகலானது எப்போ இவங்க கைக்கு கிடைக்கும்னா, 29 ஜனவரி 29 இந்த வழக்கு விசாரணையில் பிரியங்கா காந்தி அவர்களுக்கு இந்த குற்றப்பத்திரிகை நகலானது அனுப்பப்படும். ஸோ இப்போ வரைக்கும் இடி வலயத்தில் இந்த குற்றப்பத்திரிகை சார்ந்த விஷயத்தெல்லாம் பெரிய லெவலில் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றச்சாட்டு எதுவுமே சொல்லலைங்க, ஆக்சுவலாக சந்தேகத்தின் அடிப்படையில் தான் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறாங்க. ஆக்சுவலாக அந்த செய்தி நமக்கு இதுதான் சொல்ல வருது. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண நினச்சோம். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழு தெளிவான புரிதலை நம்ம தொடர்ச்சியாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.